Subscribe to our YouTube channel and press the bell icon. Subscribe to our YouTube channel. Hi, hello, welcome to bankersdaily.in. So இன்னைக்கு நம்ம The Hindu Editorial May 10, 2019 வந்து பார்க்க போறோம். ஸோ நேற்று சொல்லியிருந்த மாதிரி நம்ம இன்னைக்கு ஒரு புது மெத்தடில் வந்து நம்ம போகலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே வந்து அதை கொண்டு வந்துடுவோம் வித் சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ். ஸோ எல்லாத்தையுமே வந்து சொல்லலாம், தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு நம்ம எடிட்டோரியல் வந்து பார்க்க போகிற அந்த டாபிக் நேம் வந்து லவுட் அண்ட் கிளியர் ஆன் இந்தியா யூஎஸ் டிஸ்கார்ட் ஆன் மார்க்கெட் ஆக்சஸ். ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஸோ இதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லவுட் அண்ட் கிளியர் ஆன் இந்தியா யூஎஸ் டிஸ்கார்ட் ஆன் மார்க்கெட் ஆக்சஸ். ஸோ இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நிறையா ட்ரேட் டிஃப்ரென்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு என்னென்ன பிரச்சனைகள். ஸோ வில்பர் ராஸ் அப்படின்ற யூஎஸ் காமர்ஸ் செக்ரட்டரி வந்து இந்தியாவில் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. ஸோ அதில் டிஃப்ரென்சஸ் நிறையா இருக்குது இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் நடுவில் இருக்கிறதுல அப்படின்னு வந்து ஒரு வெட்ட வெளிச்சமாக வந்து அதை காட்டியிருக்காரு. ஸோ அதை பற்றி தான் இந்த இது வந்து போயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் யூஎஸ் சம்மந்தப்பட்ட ஒரு இது தான், பட் நாட் எக்கனாமி பேஸ்ட். அதனால வந்து இதை நம்ம இன்னைக்கு சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ரீட் பண்ணி காமிச்சிடறேன், அப்புறமேட்டு உங்களுக்கு ஒரு தமிழ் எக்ஸ்பிளனேஷன் ப்ளஸ் அதில் என்னென்ன வேர்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிடுறேன். So over to the first passage. After a scathing speech by US Commerce Secretary Wilbur Ross in New Delhi this week, it is no longer possible for the government to brush under the carpet its differences with Washington. Speaking to Indian and US business persons, Mr. Ross lashed out. So lashed out அப்படின்றது அங்க ஒரு phrasal verb at what he called India's unfair trade practices and overly restrictive market access barriers. His comments followed a series of measures by the US that have affected India. These include a refusal to revoke or waiver tariff increase made last year on steel and aluminium, an ultimatum that India zero out oil imports from Iran by May 2 even without securing comparable alternatives, and the decision to withdraw India's GSP. So generalized system of preferences trade status அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதுக்கான எக்ஸ்பிளனேஷனும் நான் தமிழில் வரும்போது சொல்லிடுறேன். மிஸ்டர் ராஸ் repeated President Donald Trump's accusation that India is a tariff king and threatened India with consequences if it responded to US tariffs with counter tariffs, something New Delhi had threatened but not yet implemented in the hope of hammering out அப்படின்றது ஒரு idiom. A comprehensive trade package despite rounds of talks, however package has remained elusive and it is time for the government to articulate the problem on its hand. So இதுதான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் பேசேஜ்ல இருந்து கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேசேஜ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வில்பர் ராஸ் அப்படின்ற யூஎஸ் காமர்ஸ் செக்ரட்டரி நம்ம இதுல ஒரு ஸ்கேத்திங்கான ஸ்பீச் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து ஸ்கேத்திங் அப்படின்னா ஒரு சிவியர்லி கிரிட்டிக்கல், அதாவது ஒரு நம்மளை எதிர்த்து சொல்லக்கூடிய, அதாவது கடுமையா தாக்கி பேசக்கூடிய ஒரு ஸ்பீச் தான் வந்து ஸ்கேத்திங் ஸ்பீச். ஸோ அதை தான் வந்து ஸ்கேத்திங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இதுல வர்றதுல நியூ டெல்லியில இந்த வாரம் அவர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய இந்த பிரசன்ட் கவர்மெண்ட்டுக்கு வாஷிங்டன் இருக்கக்கூடிய அந்த டிஃபரன்சஸ், அதாவது வேறுபாடுகள் வந்து இருக்கு. நம்ம கவர்மெண்ட்டுக்கும் யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கும் உள்ள ட்ரேட்ல வந்து சில வேறுபாடுகள் இருக்கு, அதாவது ஒரு மனஸ்தாபங்கள் இருக்கு. அதை வந்து பிரஷ் அண்டர் த கார்பெட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல பிரஷ் அண்டர் த கார்பெட் அப்படின்னா இது வந்து ஒரு இடியம். பிரஷ் அண்டர் த கார்பெட் அப்படின்னா மற்றவங்க கண்ணில் இருந்து மறைக்க முடியாது அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இதில் சொல்லியிருக்காங்க. ஸ்பீக்கிங் டு த இந்தியன் அண்ட் யூஎஸ் பிசினஸ் பர்சன், ஸோ மிஸ்டர் ராஸ் வந்து பேசியிருக்காரு. லாஷ்ட் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஷ்ட் அவுட் அப்படின்னா இதுல லாஷ்ட் அவுட் அப்படின்னா வந்து ஒரு ஆங்கிரியா ஸ்பீக் பண்றது, அதாவது கிரிட்டிக்கலி ஆங்கிரி அகெயின்ஸ்ட் சம்ஒன் அப்படின்றதா லாஷ்ட் அவுட் அப்படின்னு வந்து பேரு. நம்மளை தாக்கி பேசியிருக்காரு மிஸ்டர் ராஸ், அதாவது இந்தியன் கவர்மெண்டோடைய ட்ரேட் பாலிசிஸ் வந்து தாக்கி பேசியிருக்காரு. அதான் வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அட் வாட் ஹி கால்ட் இந்தியாஸ் அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிசஸ், அதாவது நம்ம வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா யூஎஸ்ல இருந்து வரக்கூடிய இம்போர்ட்டட் மெட்டீரியல்ஸ்க்கு வந்து அதிகமான வரிகள் வந்து விதிக்கிறாங்க. அது வந்து ஒரு அன்ஃபேர் ட்ரேட் பிராக்டிசஸ் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதுக்கு கீழே வந்து நிறைய நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க, நல்ல ஒரு சூப்பரான நம்பர்ஸ்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. அதையும் வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் ஓவர்லி ரெஸ்ட்ரிக்டிவ் மார்க்கெட் பேரியர்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல என்ன அப்படின்னா நம்மளுடைய மார்க்கெட்டை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறாங்க, அதாவது யூஎஸ் வந்து அவர்களுடைய பொருட்களை இங்க வந்து விற்பனை செய்யறதுக்கு நம்ம அதிகமான வந்து பேரியர்ஸ் வந்து விதிக்கிறோம், அதனால அவங்களுடைய எக்ஸ்போர்ட் பாதிக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை தான் வந்து மிஸ்டர் ராஸ் வந்து சொல்லியிருக்காரு. His comment followed a series of measures by the US that have affected India.
யூஎஸ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமானது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈரான்ல இருந்து நம்ம வந்து எண்ணெய் வளங்களை வந்து வாங்குறதுக்கு நம்ம வந்து விதிவிலக்காகணும். அதாவது ஒரு 7-8 கண்ட்ரிஸ் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அது நம்ம லாஸ்ட் எடிட்டோரியல்ஸ்ல கூட நம்ம பார்த்துருக்கோம். இந்தியா வந்து அதுக்கு இன்னும் தயாராகலை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்தியா வந்து ஈரான் தான் நம்ம நிறைய எண்ணெய் வளங்களை வந்து வாங்கிட்டு இருக்கோம். கச்சா எண்ணெய் வந்து முக்கியமான ட்ரேட் பார்ட்னரே வந்து ஈரான் தான். அபவுட் 10% ஆஃப் இந்தியாஸ் க்ரூட் ஆயில் வந்து நம்ம யார்ட்ட இருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஈரான்ட்ட இருந்து அப்படின்னு. ஸோ 10% வந்து நம்ம ஈரான்ட்ட இருந்து தான் வாங்குறோம். ஸோ இப்போ நம்ம அதை வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொன்னா அதனால நமக்கு பாதிப்புகள் வரும். நம்ம ஆல்டர்னேட்டிவ் சோர்சஸ் ஆஃப் எனர்ஜில நம்ம அதிகமா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா வேற கண்ட்ரிஸ்டா நம்ம மியூச்சுவலான ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ் வந்து வச்சிருக்கணும் அந்த கச்சா எண்ணெய் வாங்குறதுக்கு. அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அதனால இந்த என்ன பேரியர்ஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்றத அந்த இதுல வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தீஸ் இன்க்ளூட் ரெஃப்யூசல் டு ரிவோக். ஸோ ரிவோக் அப்படின்னா திரும்ப பெறப்படுறது. or wave tariff increase made last year on steel and aluminum. லாஸ்ட் இயர் வந்து ஸ்டீல் அண்ட் அலுமினியம் வந்து யூஎஸ் வந்து அதிகமான டாரிஃப்ஸ் வந்து விதிச்சாங்க இந்தியாவுக்கு எதிராக. அது மட்டும் இல்லாமல் ultimatum that India zero out oil imports from Iran by May 2. இந்த 10% சொன்னல ஈரான்ட்ட இருந்து நம்ம கச்சா எண்ணெய் வாங்குறது வந்து மே 2க்கு முன்னாடியே வந்து ஜீரோ அவுட் பண்ணிடணும், முழுவதுமாக ரிவோக் பண்ணிடணும், அதாவது திரும்ப பெற்றுடணும். ஈரான்ட்ட இருந்து நம்ம ஆயிலே வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை யூஎஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஈவன் வித்தவுட் செக்யூரிங் கம்பேரபிள் ஆல்டர்னேட்டிவ்ஸ். சொன்ன மாதிரி தான் நம்மள்ட்ட வேற ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ அதனால என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஆல்டர்னேட்டிவே கொடுக்காம நம்மள அந்த முடிவுகள் எடுக்க வச்சுட்டாங்க. அந்த டெசிஷன் டு வித்ட்ரா இந்தியாஸ் ஜிஎஸ்பி. ஸோ ஜென்ரலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ் இதான் வந்து சொல்ல வந்தேன். ஸோ இந்த ஜென்ரலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ் என்ன அப்படின்னா எம்என்பி அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு, அதாவது ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு ஏற்றுமதிகள் இல்லை இறக்குமதி பண்ணும்போது அவர்களுக்கு ஒரு வரி வந்து விதிப்பாங்க. எம்என்பி அப்படின்னா ஒரே விதமான வரிகள் வந்து எல்லா நாட்டுக்கும் விதிக்கணும். அதுதான் வந்து எம்என்பி. வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்கு. ஸோ அதோடைய விதிகளின்படி எம்என்பி அண்ட் ஜிஎஸ்பி வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதுல எம்என்பி அப்படின்னா ஒரே விதமான வரிகள் விதிக்கிறது வந்து எம்என்பி. ஜிஎஸ்பி அப்படின்றது ஜெனரலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ். அதாவது ஒரு நாடு இன்னொரு நாடுக்கு என்ன மாதிரியான வரிகள் வேணாலும் விதிக்கலாம். இப்போ இந்தியா வந்து யூஎஸ்க்கு ஒரு மாதிரியான வரி விதிக்கலாம், ரஷ்யாவுக்கு ஒரு மாதிரியான வரி விதிக்கலாம், இங்கிலாந்துக்கு ஒரு மாதிரியான வரி விதிக்கலாம், அதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ஸ்க்கு. ஸோ அதுதான் வந்து அந்த ஜெனரலைஸ்டு சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ் ட்ரேட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்தியா கூட இருக்க அந்த ஜிஎஸ்பி வந்து அவங்க வித்ட்ரா பண்ணிடுறாங்க. மிஸ்டர் ராஸ் ரிப்பீட்டட் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப்ஸ் அக்யூசேஷன் தட் இந்தியா இஸ் அ டாரிஃப் கிங், அதாவது டாரிஃப் கட்டணங்களின் ராஜா, அதாவது வரிகளின் ராஜா அப்படின்னு வந்து ட்ரம்ப் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. அதை மிஸ்டர் ராஸ் ரீஇட்ரேட் பண்ணியிருக்காரு, அதாவது திரும்ப சொல்லி காமிச்சிருக்காரு. ஸோ அதை தான் வந்து இங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் threatened India with consequences if it responded to US tariffs with the counter tariff. அதாவது பின் விளைவுகளை இந்திய அரசோ இல்ல இந்தியன் கவர்மெண்ட்டோ வந்து சந்திக்க வேண்டியது வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா யூஎஸ் உடைய டாரிஃப், அதாவது யூஎஸ் வந்து ஒரு வரியோ இல்ல வேற ஏதோ ஒரு விதிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு இந்தியா வந்து கவுண்டர் டாரிஃப்ஸ், அதாவது பதிலடி கொடுக்குற மாதிரியான ஒரு வரி விதிப்பு வந்து பண்ணாங்க அப்படின்னா அதுக்கான பின் விளைவுகளை சந்திக்க வேண்டியது வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா இதை வந்து டெல்லி கவர்மெண்ட் வந்து இந்த நாங்க வந்து வரி விதிப்பு வந்து எக்ஸ்ட்ரா பண்ணோம் அப்படின்றத வந்து ஒரு கான்சிக்வன்ஸா ஒரு த்ரெட்டனிங், அதாவது ஒரு பயமுறுத்துற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்களே தவிர ஆனா இன்னும் இம்ப்ளிமெண்ட் செய்யப்படவில்லை. அதான் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இம்ப்ளிமெண்டட் இன் தி ஹோப் ஆஃப் ஹேம்பரிங் அவுட் அ காம்ப்ரிஹென்சிவ் ட்ரேட் பேக்கேஜ். அதாவது இந்த மாதிரி த்ரெட்டன் பண்ணா நமக்கு வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ட்ரேட் பேக்கேஜ், அதாவது மியூச்சுவலான ஒரு ட்ரேட் பேக்கேஜ் வந்து கிடைக்கும், நமக்கு இணக்கமான ஒரு ட்ரேட் பேக்கேஜ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல ஹேமரிங் அவுட் அப்படின்றது இதுல ஒரு ஹேமரிங் அவுட். ஸோ ஹேமரிங் அவுட் அப்படின்னா ஒரு சொல்யூஷன்ல வந்து அரைவா வருது, அதை தான் வந்து ஹேமரிங் அவுட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃப்ரேசல் வெர்ப். ஸோ இதையும் நீங்க வந்து பாத்துக்கணும். ஸோ எதுக்காக இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா எக்ஸாம்ல வந்து வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஹேமரிங் அவுட், ஸோ அந்த ஹேமரிங் அவுட்டுக்கான ஈக்குவலண்டான மீனிங் வேர்டு என்ன அப்படின்றதான் கேட்பாங்க. இதுக்கு முன்னாடி கூட ஒரு வேர்டு வந்து சொல்லியிருந்தோம். என்ன வேர்டு அப்படின்னா லாஸ்ட் அவுட் அப்படின்னு ஒரு வேர்டு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்து இது வந்திருக்கு ஜீரோ அவுட். ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து இருக்கு. ஸோ இதெல்லாமே நீங்க வந்து படிச்சுக்கணும். அதுக்காக தான் இந்த செஷன் வந்து ஸோ புதுசா இந்த மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு வந்து கொண்டு வந்திருக்கோம். டிஸ்பைட் ரவுண்ட்ஸ் ஆஃப் டாக்ஸ் ஹவர் அ பேக்கேஜ் ஹஸ் ரிமைன்ட் எலூசிவ். ஸோ எலூசிவ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. எலூசிவ் அப்படின்னா மழுப்பி சொல்றது, அப்படி இல்லாம ஒரு பிடி இல்லாம சொல்றது வந்து எலூசிவ். ஸோ அதை தான் வந்து இங்க எலூசிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ரவுண்ட்ஸ் ஆஃப் டாக்ஸ் வந்து போயிருந்தாலும், நிறைய கட்டங்களான பேச்சுவார்த்தைகள் போயிருந்தாலும் இந்த ரவுண்ட்ஸ் எல்லாமே எலூசிவா தான் இருந்திருக்கு, ஒரு பிடிபடாமல் போயிட்டு இருக்கு அப்படின்றத அர்த்தம். அண்ட் இட் இஸ் டைம் ஃபார் தி கவர்மெண்ட் டு ஆர்டிகுலேட்
the problem on its hand. So இத வந்து articulate பண்ணனும் அப்படினு சொல்லிருக்காங்க. articulate அப்படினா தெளிவாக பேசுறது அப்படினு ஒரு அர்த்தம். தெளிவா பேசி அத முடிக்கணும் அப்படின்றது தான் இந்த இதோடைய ஃபர்ஸ்ட் வந்து இது. சோ செகண்ட் பேசேஜ் வந்து போயிரலாம் இப்ப. சோ செகண்ட் பேசேஜ்ல வந்து என்ன கொண்டு போறாங்க அப்படின்றதையும் நம்ம வந்து பாத்துறலாம். ஓகேவா? மிஸ்டர் டீம் நீங்க இப்ப சிம்பா மாத்துனீங்கன்னா நல்லா இருக்கும் கொஞ்சம். நானே மாத்திட்டா? அப்படியே ஒரு நிமிஷம் நிக்குங்க. போட்டுறேன். இது மட்டும் தான் கொஞ்சம் பிரச்சனை. டீம் இதை செக் பண்ணிக்கோங்க. ஓகே 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 பேஜ் மாத்திருக்கு. ஸோ இப்போ செகண்ட் பேசேஜ் வந்து வந்துருச்சு. ஸோ இதை அப்படியே ரீட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து சொல்லிடுறேன். இந்த ஃபேஸ் ஆஃப் growing US aggression on the issue, the government that takes office after the election will have to urgently consider its operation ahead. Clearly, the strategy of the past year to ignore the differences in the hope that the problems would be resolved or that the US trade war with China would occupy the Trump administration more has not worked. New Delhi and Washington need to make a more determined attempt to sort out issues starting from scratch if required with tariffs, while the 50 to 60% duties on motorcycles and cars and 150% duties on American liquor that India imposes need a second look. The US must see that average tariffs imposed by India, 13.8%, are not much higher than those levied by economies such as South Korea and Brazil. In addition, the government will need to revisit some of its decisions like data localization requirements and new e-commerce regulations which were declared suddenly, while the US must show some flexibility on India's price caps on coronary stents and other medical devices. The US must understand the cultural differences over the labeling of non-vegetarian dairy products. It is unlikely that Trump administration will temper its my way or the highway approach to Iranian oil sales, and New Delhi will have to work closely with other countries to build alternative financial structures to avoid US sanctions. Where a compromise is not possible, the government should be ready to push back on unreasonable demands. Perhaps the most worrying signal from Mr. Ross' outburst was that Washington may not be willing to meet India halfway on trade issues. Delhi must prepare accordingly. ஸோ இதுதான் வந்து அந்த இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ டேரெக்டாக நம்ம செகண்ட் ஒன்றுக்கு போயிடலாம். ஸோ செகண்ட் ஒன்றுக்கு போனோம் அப்படின்னா ஸோ இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபேஸ் ஆஃப் க்ரோயிங் யூஎஸ் அக்ரெஷன். ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஎஸோடைய அக்ரெசிவ் மோடை வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வில்பர் ராஸ் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக வந்து பேசியிருக்காரு. ட்ரேட் கிங்கா வந்து டாரிஃப் கிங் அண்ட் ட்ரேட் கிங்கா வந்து இந்தியா இருக்கு அப்படின்னு ட்ரம்ப் சொன்னதை வந்து இதுல வந்து ரீட்ரேட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். The government that takes office after the election will have to urgently consider this option ahead. அதாவது அடுத்ததா வரக்கூடிய கவர்மெண்ட், அதாவது மே 23 அன்னைக்கு நமக்கு வந்து ரிசல்ட் வந்து வருது. ஸோ மே 23, ஸோ மே 23 நமக்கு வந்து ரிசல்ட் வந்து வந்துடுது. ஸோ 23க்கு அப்புறமா வர கவர்மெண்ட் வந்து ஒரு அர்ஜென்ட்டான அந்த அதுக்கு அடுத்ததா உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவங்க செக் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த லைன்ல வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா actually I got a problem. So okay, clearly the strategy of the past year to ignore the differences. அதாவது இதுக்கு முன்னாடி வருஷங்கள்ல வந்து என்ன பண்ணிருந்தாங்க அப்படின்னா யூஎஸ்க்கும் சைனாக்கும் வந்து ஒரு ட்ரேட் டிஃபரன்சஸ் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதனால ட்ரம்போடைய அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இந்தியா வந்து கண்டுக்காது அப்படின்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல தான் வந்திருந்தாங்க. அது வந்து எடுபடாம போயிருச்சு அப்படின்றதா நெக்ஸ்ட் லைன்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதை தான் வந்து ப்ராப்ளம்ஸ் would be resolved or that the US trade war with China would occupy the Trump administration mode has not worked. அது வந்து வேலை செய்யவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூ டெல்லி அண்ட் Washington need to make more determined attempt to sort out the issue starting from scratch. அதாவது கீழ்மட்டத்தில இருந்து என்னென்ன லெவல்ல வந்து மாற்றங்களை கொண்டு வர முடியுமோ அது எல்லாமே கொண்டு வரணும். இந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு, அதாவது சார்ட் அவுட் பண்ணணும், அதாவது கலைந்து தூக்க வேண்டும் அப்படின்றத அந்த சார்ட் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்ததாக சொன்னது என்ன அப்படின்னா while the 50 to 60% duties on motorcycles, அதாவது மோட்டார் சைக்கிள்ஸ்க்கும் கார்ஸ்க்கும் யூஎஸ்ல இருந்து இம்போர்ட் பண்றதுக்கு 50 இருந்து 60% வரைக்கும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்கன் லிக்வர் அங்கிருந்து இறக்குமதி ஆகக்கூடிய மதுபானத்துக்கு 150% டியூட்டி டாக்ஸ் வந்து போடுறாங்க. இதை வந்து செகண்ட்லுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூஎஸ் must see the average tariffs imposed by India. அதாவது இந்தியா வந்து யூஎஸ்ல இருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு எவ்வளவு ஆவரேஜான ஒரு டாரிஃப் கொடுக்குறாங்க, அதாவது ஒரு டாக்ஸேஷன் பண்றாங்க, வரி விதிப்பு பண்றாங்க அப்படின்னா 13.8% தான் வந்து பண்றாங்க இந்தியா. இது வந்து சவுத் கொரியா அப்புறமேட்டு பிரேசில் இந்த ரெண்டு நாடுகளும் அவர்களுடைய ஆவரேஜை பார்க்கும்போது இது ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்றாங்க. பிரேசிலும் சவுத் கொரியாவும் ரொம்ப ரொம்ப அதிகம். In addition, the government will need to revisit some of its decisions like data localization அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம
நியூ இ-காமர்ஸ் ரெகுலேஷனும் கொண்டு வந்திருக்காங்க. வெளிநாட்டிலிருந்து நம்ம ஊர்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய, அதாவது முதலீடு பண்ணக்கூடிய கம்பெனிஸ் வந்து ரெகுலேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சட்டத்திட்டங்கள் கொண்டு வராங்க. ஏன் அப்படின்னா உள்நாட்டில் இருக்கக்கூடிய வணிகர்கள் இதனால பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுனால தான் அந்த இ-காமர்ஸ் ரெகுலேஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வர போறாங்க. ஸோ இப்போ கூட பாத்தீங்க அப்படின்னா வால்மார்ட் வந்து பிளிப்கார்ட்டை வந்து வாங்கினாங்க. ஸோ பிளிப்கார்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டேக்ஸ் எல்லாமே டைகர் குளோபல் அப்புறம் சாஃப்ட் பேங்க் எல்லாமே வித்துட்டு போயிட்டாங்க. இப்போ வால்மார்ட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. இந்த நியூ இ-காமர்ஸ் ரெகுலேஷன் தான் உள்ள இருக்கக்கூடிய, அதாவது அமேசானும் வந்து அவர்களுடைய ப்ராடக்ட் சாலிமோ அப்படின்ற நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாமே அவங்க வந்து விற்க முடியாது. எப்போ அப்படின்னா உள்ளூர்ல இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் வச்சு மட்டும்தான் விற்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வந்ததுனால அமேசான்லாம் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரே நாளில் அட் டைம்ல தூக்கிட்டு திருப்பி உள்ளூர்ல இருக்கக்கூடிய மெர்ச்சன்ட்ஸ் வழியா திருப்பி கொண்டு வந்தாங்க அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே. ஸோ நியூ இ-காமர்ஸ் ரெகுலேஷன் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்கு இந்த இடத்துல அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. show some flexibility on India's price caps on coronary stent. அது மட்டும் இல்லாம யூஎஸ் வந்து coronary stents வந்து நிறைய வந்து இதுக்கு கொடுக்குறாங்க இந்தியாவுக்கு. ஸோ அதோட இதுல வந்து பிரைஸ் கேப் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து விலை அதிகமாகவே இருக்கு. அது மட்டும் இல்லாம மெடிக்கல் டிவைசஸ்க்கும் வந்து நமக்கு கன்செஷன்ஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் தான் வந்து அந்த லைன்ல சொல்லாங்க. நெக்ஸ்ட் லைன்ல வந்து the use must understand the cultural differences. அதாவது சில டெய்ரி ப்ராடக்ட்ஸ் வந்து நான் வெஜிடேரியன் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு வந்து நம்ம நாடு வந்து போடுறாங்க, லேபிள் பண்றாங்க. ஏன் அப்படின்னா அதுல சில கல்ச்சரல் டிஃபரன்சஸ் இருக்கு அப்படின்றத யூஎஸ் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதையும் அந்த லைன்ல ரீஇட்டரேட் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் லைன்ல வந்து இட் இஸ் அன்லைக்லி தட் ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வில் டெம்பர் இட்ஸ் மை வே ஆர் த ஹைவே அப்ரோச். அதாவது என்னன்னா என்னுடைய வழி இல்லாட்டி பொது வழி அப்படின்ற மாதிரியான ஒரு அப்ரோச் தான் வந்து என்னாச்சு ஓகே அப்படின்ற மாதிரியான ஒரு அப்ரோச் தான் வந்து ட்ரம்ப் இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. இது எதுல டைரக்டா வந்து காட்டினாரு அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா இரானியன் ஆயில் சேல்ஸ், அதாவது ஈரான்ட்ட இருந்து நம்ம மே 2க்கு முன்னாடியே வந்து ஜீரோ அவுட் பண்ணிடணும் கச்சா எண்ணெய் வாங்குறது அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்திருந்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய மைவே ஹைவே அப்ரோச் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நியூ டெல்லி, அதாவது இப்ப இருக்கக்கூடிய மத்திய அரசு, வரக்கூடிய மத்திய அரசு என்ன பண்ணணும் அப்படின்னா அதர் கண்ட்ரிஸ் கூட க்ளோஸா வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர், அதாவது யூஎஸ் மட்டுமே நம்ம சாங்ஷன்ஸ்க்கு வந்து சார்ந்து இருக்காம, அவங்க நம்ம நிறைய நிதி உதவிகள் பண்றாங்க, அந்த மாதிரி மட்டும் யூஎஸ் மட்டும் சார்ந்து இருக்காம மற்ற நிறைய கண்ட்ரிஸ் வந்து நம்ம சார்ந்து இருந்தோம் அப்படின்னா ஒரு கண்ட்ரி வந்து சார்ந்து இருக்க வேண்டிய தேவைகள் இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அதை தான் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து வேற காம்ப்ரமைஸ் இஸ் நாட் பாசிபிள். இங்க வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பாசிபிள் இல்ல. த கவர்மெண்ட் ஷுட் பி ரெடி டு புஷ் பேக் ஆன் அன்ரீசனபிள் டிமாண்ட்ஸ். அதாவது நம்ம மேல திணிக்கப்படுற ஒரு அன்ரீசனபிளான டிமாண்ட்ஸ், அவங்க சொல்றது எல்லாமே நம்மளால ஏற்க முடியாதது எல்லாமே நம்ம எதிர்த்து புஷ் பண்ணணும், எதிர்த்து கேட்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ணணும். ஆனா இங்க ஒரு காம்ப்ரமைஸ் பாசிபிள் இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஒரு வரியிங் சிக்னல் வந்து ராஸோடைய அவுட் பர்ஸ்ட், அதாவது அவர் கொந்தளிச்சு பேசினதுல வந்து என்ன அப்படின்னா வாஷிங்டன் வந்து இந்த ட்ரேட் இஷ்யூஸ், அதாவது யூஎஸ் கவர்மெண்ட் வந்து இந்த ட்ரேட் இஷ்யூஸ்ல வந்து இந்தியாவை பாதி வேலை மீட் பண்ணி சமரசம் ஆயிப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிறதுல ஒரு டவுட்டே கிடையாது, அவர் அப்படி பண்ண மாட்டாங்க அப்படின்றதான் இந்த லைன்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ லாஸ்ட் வந்து டெல்லி மஸ்ட் ப்ரிப்பேர் அக்கார்டிங்லி அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நம்ம கவர்மெண்ட் வந்து தெளிவான முடிவுகளை எடுத்து மற்ற கண்ட்ரிஸ் கூட, அதாவது யூஎஸ் மட்டும் சார்ந்து இருக்காம மற்ற இதெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ் வந்து நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இதுல கொஞ்சம் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் டவுட். அடுத்ததா வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரஷ் அண்டர் த கார்பெட் அப்படின்ற ஒரு இடியம் இருந்துச்சு. அடுத்து லாஸ்ட் டவுட் இருந்துச்சு. அடுத்து ஜிஎஸ்பி அப்படின்னு ஒன்று போட்டிருக்காங்க, ஜெனரலைஸ் சிஸ்டம் ஆஃப் ப்ரிஃபரன்சஸ். ஸோ இதை பத்தின வேற ஆர்டிகல்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் தேடி படிங்க. அது மட்டும் இல்லாம ஹேமரிங் அவுட் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. ஸோ ஹேமரிங் அவுட் அப்படின்ற வேர்டுக்கான மீனிங் வந்து அரைவட்ட சொல்யூஷன். ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்க படிச்சுக்கணும். இதுல இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சொல்லியாச்சு, பிளஸ் தமிழ் மீனிங் உங்களுக்கு கொடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கீழே வந்து வேற என்னென்னலாம் இம்பார்ட்டண்ட்டாக கொண்டு வரலாம் அப்படின்றத கீழே நீங்க கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம ரேஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படிதான் அடிக்கடி கட் ஆயிரும். ஸோ மீண்டும் உங்களை நாளைக்கு நான் சந்திக்கிறேன். டைம் இன்னும் கம்மி பண்ணணும், இன்னும் ஏதாவது சொல்லணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. பை கைஸ், நான் உங்களை நாளைக்கு மீட் பண்றேன்.